எதிர்நீச்சல் செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே ஜனனி எப்படியாவது பார்கவியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்கவிய அந்த தங்கி இந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்கவியை பார்க்குறாங்க. ஆனால் பார்கவி இல்லை. ஸோ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட இது மாதிரி பார்கவி பற்றியும் அவங்க அப்பாவை பற்றியும் விசாரிக்கும்போது அங்கே டிவியில் பார்கவி ஜீவானந்தமும் கும்பகோணம் கோயிலில் நடந்து போயிட்டுருக்கதை ஜனனி டிவியில் பார்த்துறாங்க. அப்போ தான் ஜனனிக்கு புரியுது, அப்போது பார்கவி ஜீவானந்தமும் கும்பகோணம் தான் போயிருக்காங்க. ஏன் இப்போ அங்கே போயிருக்காங்க, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறாங்க. அதில் பார்கவி ஜீவானந்தமும் ஒரு ஏர் ட்ராவல்ஸ் கடவுளை போகிறத நம்ம ஜனனி பார்த்துறாங்க. ஸோ அந்த கடைக்கு போனால் கண்டிப்பாக பார்கவி ஜீவானந்தத்தை பற்றி ஏதாவது குழு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஜனனி அவங்கள்ட்ட பேசிவிட்டு அவங்களுடைய சொந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஜனனி. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதி குணசேகரன் எப்படியும் அன்புக்கரசிக்கும் நம்ம தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் தடபொடலாக பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கரிகாலம் சும்மா இல்லாமல் நம்ம அன்பையும் தர்ஷனையும் சந்தோஷமாக இருக்க வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு குடத்துக்குள்ளே மோதத்தை போட்டு ஒரு மோதத்தை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு இந்த வீட்டையே கலகலப்பாக மாற்ற போகிறேன் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறாரு. விசாரிச்சு பார்த்துட்டு, டேய் கரிகாலா, என்ன குடண்டாது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏன் அதை கொண்டு இங்கே வைக்கிற? ஐயோ அத்தை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டு. இந்த வீட்டில் ஒரு கலகலப்பே இல்லை. கல்யாண வீடு கலகலன்னு இருக்க வேணாமா, அதுக்கு தான் கலகலப்புக்கு நானே ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த குடத்துக்குள்ளே ஒரு மோதிரம் போட்டிருக்கேன். இந்த மோதிரத்தை பொண்ணு மாப்பிளையும் கையை விட்டு அலசணும். அதில் முதல்ல யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அதை தான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி வேண்டாம்னா வீடு கலகலன்னு மாறிடும். ஏன்னா இது கல்யாண வீடு இல்லையா, மாமா சொல்லிட்டு போயிருக்காரு, கல்யாண வீடு மாதிரி கலகலன்னு இருக்க வைடான்னு. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு நானே பண்ணியிருக்கேன். வாங்க வாங்க வாங்க, தர்ஷா வா, நீ வா, அதேமாதிரி அன்பு நீ வா, 2 பேரும் கையை விடுங்க, கையை விட்டு இந்த மோதிரத்தை எடுத்து காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அன்பு உடனே ஏஞ்சிக்கிறாங்க. ஆனால் தர்ஷன் ஏஞ்சிக்கவே இல்லை. உடனே கடிக்கலாம், ஏய் தர்ஷா ஏஞ்சி வாடா, இங்கே பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியாதா? டேய் என்னடா இப்படி சொல்கிற, ஏன்டா உனக்கு கல்யாணம் ஆக போதுடா, இப்போ போய் தெரியாதுன்னு சொல்லிருந்தா எல்லாத்தையும் இப்படி சொல்லிடுவா நீனு. என்ன மாமா, கதிர் மாமா, என்ன இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்? விடு கரிகாலா, சின்ன பையன் தானே அவன், அவனுக்கு நாம் தான் சொல்லித்தரணும் எது எப்படி என்னன்னு சொல்லிட்டு. இங்கே பாரு தர்ஷா, இது எப்படி விளையாடணும்னு நான் சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு. உடனே அறிவு நீ ஏஞ்சி வா, ஏன்னா அன்புக்கு அதை பற்றி தெரியாது, நீ நானும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டுவோம். அப்போ தான் தர்ஷனும் அன்பும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அப்படி கரிகாலம் ஒன்று, யோ மாமா இனியா நீ இப்படி இறங்கிட்ட, டேய் அடங்கடா, அவங்கள செஞ்சு தான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் கையை விட அறிவு கட்சி ஒரு பக்கம் கையை விட 2 பேரும் மோதத்தை தடவுங்கிற பேரில் தேட நம்ம அறிவு கட்சி கையை பிடிச்சி கதிர் அமுக்க அறிவுன்னு, ஐயோ மாமா அது என் கை மாமா, அதை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சம் கொலாவுறாங்க. 2 பேரும் பண்ணுற சேட்டையை பார்க்கறதுக்கு சவுண்ட் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலான்னு தோணுது. அந்த அளவுக்கு 2 பேரும் கொஞ்சம் கொலாவிக்கிறாங்க. இதை நம்ம ஈஸ்வரி நந்தினி மேலேருந்து பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி நந்தினி ஓடி போய் ஒரு பெரிய பூஜாடி எடுத்து மேலேருந்து தூக்கி வீசலான்னு போகிறாங்க. டக்குன்னு ஈஸ்வரி பிடிச்சிடுறாங்க. ஈஸ்வரி பிடிச்சிட்டு, நந்தினி சொல்கிறது கேள்வி விடு நந்தினி கத்த. உடனே கீழேருந்து எல்லாட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு விசாரித்த உடனே, ஏய் இந்தாடி என்ன பண்ண போகிறோம், மேலேருந்து என்ன பண்ண போகிறோண்ணா, நீங்கள் பெரிய மனுஷி தானே, உங்கள் பிள்ளை என்னங்க பண்ணுறாங்க கீழே, கட்டின பண்ணிட்டு நான் இங்கே இருக்கேன், எவ்வளோ ஒருத்தி கூட கை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, பெரிய மனுஷி தானே நீங்கள், இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா, இதே நான் பண்ணியிருந்தா சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா அவள் இப்படி பேசிகிட்டு இருக்கா, நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, ஏன்டா குடும்பத்தை வீட்டில் இப்படி தான் பண்ணுவீங்களா, சொன்ன போங்க மேடம் அமைதியா அப்படின்னு விசாரிச்சு சொல்ல கதிர் ஒன்று ஒரு மாதிரி அப்படின்னு நிமிந்து பார்க்குறாரு. பாடி பாவி எல்லாம் கைக்குடி நேரத்தில் கெடுத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி கதிர் ஏக்கத்தோட நந்தினியை பார்க்க அன்பு ஒன்று, அக்கா விடுக்கா அவன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நேரத்தோடு கலைஞ்சிடறாங்க. கலையவும் நம்ம ஈஸ்வரி போய் நிற்கிறாங்க. நம்ம தர்ஷன் மேலே வராரு. மேலே வருவோம் கொஞ்சம் நேரத்தில் ஜனனி வராங்க. ஜனனி வந்தோடனே ஈஸ்வரி போயிட்டு, ஜனனி என்னாச்சு, விஷயம் தெரிஞ்சுதா? அக்கா தெரிஞ்சதுக்கா, நான் போய் பார்த்துட்டேன், நம்ம பார்கவி ஜீவான் 2 பேரும் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் இருக்குன்னு சொன்னால அவங்க 2 பேருமே இங்கே இல்லைக்கா, அவங்க 2 பேருமே கும்பகோணம் போயிருக்காங்க. என்ன ஜனனி சொல்கிற, கும்பகோணமா? ஆமாக்கா, பார்கவி தங்கி இந்த வீட்டில் போயிட்டு விசாரிக்கலாம் தான் போயிருந்தேன். அங்கே தான் பார்த்தேன், ஒரு சேனலில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த சேனல் வீடியோவில் நான் ஜீவானத்தையும் பார்கவியும் பார்த்தேன்க்கா. அவங்க 2 பேரும் கும்பகோணத்தில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு ஏர் ட்ராவல்ஸில் போயிட்டு ஏதோ பேசுகிற மாதிரி பார்த்தேன். அதனால் நான் உடனே கிளம்பி கும்பகோணம் போகிறேன்க்கா. கும்பகோணம் போயிட்டு அந்த ஏர் ட்ராவல்ஸில் போயிட்டு இது மாதிரி பார்கவி ஜீவான் 2 பேரும் எதுக்கு வந்தாங்க என்ன பண்ணுறாங்கன்னு விசாரிச்சா கண்டிப்பாக ஏதாவது தகவல் தெரியும்க்கா. நான் இப்போயே கிளம்புறேன். அங்கே போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறக்கா அப்படின்னு ஜனனி வேக வேகமாக கிளம்ப தர்ஷ உடனே,
சித்தி நானும் வரவா சித்தி? இல்லை தர்ஷா, நீ இப்போ வர வேணாம். நாம் எல்லோரும் சேர்ந்து இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புனா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அப்புறம் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வந்து பார்கவிக்கோ ஜீவானத்துக்கோ ஏதாவது தொல்லை கொடுப்பாங்க. அது எல்லாமே நமக்கு பிரச்சனை போய் தான் முடியும். அதனால் நீங்கள் யாருமே வரணும். நீங்கள் எப்போதும் போல் இங்கே இருந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருங்க. நான் மட்டும் போகிறேன். நான் மட்டும் போய் பார்கவி ஜீவானந்த் 2 பேரையும் அங்கே என்ன பண்ணுறாங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி ஏன் அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குங்கிறத கேட்டுட்டு அப்புறம் உனக்கும் பார்கவிக்கும் கல்யாணத்தை பற்றி ஜீவானந்தையும் பேசி அவங்க 2 பேரையும் சரியான நேரம் பார்த்து நான் அழைச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க. நான் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு ஜனனி சொல்ல, தர்ஷவனே சித்தி நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் சித்தி. நான் பண்ண தப்பால் தான் இப்படி எல்லாருமே அவஸ்தைப்பட்டுருக்கோம். அது எனக்கு புரியுது சித்தி. ஆனால் அதுக்காக பார்கவி மட்டும் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது சித்தி. பார்கவி மட்டும் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உயிர் இருக்க மாட்டேன் சித்தி. நான் சத்துரும் சித்தி. ஏன்னா நான் வாழ்றதே அர்த்தம் இல்லாமல் போயிடும். எனக்கு பார்கவி வேணும். நான் பண்ண எல்லா தப்புக்கும் பிராய்ச்சித்தமாக பார்கவி கூட நான் வாழ்ந்தே ஆகணும் சித்தி அப்படின்னு தர்ஷா அழுகுறான். ஈஸ்வரி ஒன்னே, தர்ஷா ஏன்டா அப்படி அழுகுற? அழாத தர்ஷா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இல்லைம்மா, எனக்கு பார்கவி வேணுமா? நான் பார்கவி இல்லாமல் என்னால் வாழ முடியாதுமா. நான் பார்கவிக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேம்மா. எனக்கு பார்கவி வேணுமா அப்படின்னு தர்ஷா அழுகவும், ஈஸ்வரனே தர்ஷா நான் தான் சொல்கிறேன்ல ஜனனி, பார் ஜனனி, தர்ஷா எப்படி ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு எப்படியாவது பார்கவியை கண்டுபிடிச்சி ஜனனி. கண்டிப்பாக்கா. தர்ஷா இங்கே பாரு, சித்தி சொன்னால் கேட்பல. சித்தி உனக்கு வாக்கு கொடுத்துட்டு போகிறேன். என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் எதிர்த்து கண்டிப்பாக நான் உன்னை பார்கவி கூட சேர்த்து வைப்பேன். புரியுதா? நீ நம்பிக்கையோடு இரு. சித்தி போய்ட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி கிளம்பிடுறாங்க. ஜனனி நேராக பஸ்ஸு பிடிச்சி கும்பகோணம் போகிறாங்க. கும்பகோணம் போய் இறங்கி அவங்க வீடியோவில் பார்த்த அதே மகாமா குளத்துக்கு போகிறாங்க. மகாமா குளத்துக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு பக்கத்தில் நம்ம ஜீவானந்தம் பார்கவி 2 பேரும் போன அதே ஏர் ட்ராவல்ஸுக்கு போகிறாங்க. ஏர் ட்ராவல்ஸில் போயிட்டு இது மாதிரி நேத்தி இதே நேரத்துக்கு இங்கே ஜீவானந்தம் பார்கவி 2 பேரும் வந்தாங்க. எதுக்கு சார் வந்தாங்க? அவங்க எங்கே இருக்காங்க இப்போது? அவங்கள பற்றின அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்க அவர் உடனே அப்படி பார்த்துட்டு, ஹலோ ஃபஸ்ட்டு நீங்கள் யார், எதுக்கு முதல்ல இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி யார் வந்தால் யார் போகிறாங்கிறதெல்லாம் பார்க்குறது என் வேலை கிடையாது. என் ஆஃபீஸுக்கு ஒரு நாளைக்கு பல பேர் வருவாங்க. அவங்களாம் எங்கே தங்கியிருக்காங்க, எதுக்காக வராங்கன்னு என்னால் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்கு இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஜனனியும் அவரை என்னமோ சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் எதையுமே கேட்கல. வெளியே போய் சொல்லிடுறாரு. ஜனனிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அங்கே வேறு தர்ஷன் பார்கவி இல்லைனா செத்துருன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். ஜீவானந்தம் எதை பற்றியுமே யோசிக்காமல் எனக்கு என்னன்னு அவர் பாட்டுக்கு பார்கவி அடிச்சு வந்துட்டார். பார்கவி எங்கே தான் இருப்பா? பார்கவி இல்லாமல் தர்ஷனால் வாழ முடியாதுன்னு சொல்கிறான். ஒருவேளை பார்கவி கிடைக்காம தர்ஷன் இந்த ஃபீலிங்கில் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ண முடியும்? ஐயோ எனக்கு இப்போ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஈஸ்வரிக்கா கால் பண்ணால் அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்கிறது? ஏன் இப்படி எங்களை மட்டும் சோதிக்கிறேன்? எப்படியாவது பார்கவி ஜீவானந்தம் 2 பேரையும் என் கண்ணில் மாட்ட வை கடவுளே அப்படின்னு ஜனனி போயிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. ஸோ ஜனனி நினச்ச மாதிரியே பார்கவி ஜீவானந்தம் 2 பேரும் ஜனனியை பார்ப்பாங்களா? தர்ஷன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பார்கவியை கல்யாணம் பண்ணி பார்கவிக்கு பண்ண எல்லா பாவத்துக்கும் துரோகத்துக்கும் அவர் பிராய்ச்சித்தம் தேடுவாரா? இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.